பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்திபடி நமக்கு தருகிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு உணர்த்துகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கோபத்தோடு சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வசனம். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு எச்சரித்து காண்பித்து தருவது என்ன தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகுகிறானோ அவனை கர்த்தர் எப்படி அடையாளப்படுத்துகிறார் தெரியுமா? கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள மனுஷன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவப்பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கோபத்தோடு சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்திற்கு உட்பட்டவர்களா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் தேவஜனங்களாக நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்க கூடாது. அப்படின்னா தேவப்பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். யார் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை செயல்படுகிறார்களோ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்கள் தான் நம்முடைய தேவனை நேசிக்கிற தேவஜனங்கள். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மனுஷன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் அவன் என்னுடைய வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். எந்த மனுஷன் அப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுகிறானோ அந்த மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறவன். அந்த மனுஷனால் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா எந்த மனுஷன் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்தியவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுக்குள்ளே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் அவர்களால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. எந்த மனுஷனுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ணுகிறார்களோ அந்த மனுஷன் நிச்சயமான தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வான். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது செவியை விளக்காமல் அதற்கு செவி கொடுத்து செவி சாய்த்து நான் கர்த்தரிடத்தில் என்னுடைய செவியை சாய்த்து வருவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தேவபிள்ளைகளாகி நாமும் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த உணர்வோடு கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நாம் இதை பார்க்கலாம். இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களின் வாழ்க்கையில நாம் இதை பார்க்கலாம். சவுலை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது சவுல் அதற்கு செவி கொடுக்கல, அதை அலட்சியம் பண்ணினான். கடினமான நெற்றியும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உடையவனான் அவன் காணப்பட்டான். அது நிமித்தம் ராஜ்யபாரம் மட்டுமல்ல, அவனுடைய ஜீவனும் அவனை விட்டு பறிபோனது. தாவீது ராஜாவின் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அவனை நோக்கி வரும் பொழுது எச்சரிப்பின் சத்தமாய் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தாவீதோட பேசும் பொழுது தாவீது தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். கர்த்தர் சொல்வதை செய்ய அவருடைய அடிமையால் அவன் தன்னை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணித்தான். அது நிமித்தம் ராஜ்யபாரமும் ஜீவனும் மட்டும் பாதுகாக்கப்படவில்லை, அவனையும் அவன் சந்ததியை விட்டு கிருபை நீங்காதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தார். இதே போல பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தலைவர்களுக்கும் கர்த்தர் நீங்காத நித்திய கிருபையை தாவீது கர்த்தரின் நிச்சயமான கிருபைகளை உனக்கும் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணினாரே, அதே போல கர்த்தருடைய நீங்காத நித்திய கிருபையை நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய தலைமுறைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவபிள்ளைகளாகி நாம் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நம்முடைய இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அதற்கு செவி கொடுத்து அதன்படி செயல்பட நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்மை பலப்படுத்தி வாஞ்சியுள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிற கர்த்தர் தேவபிள்ளைகளாகி நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வாஞ்சித்தோமையானால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியான பலனை நமக்கு தந்து தேவபிள்ளைகளாகி நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் தாவீதை போல ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இம்மையில் கர்த்தர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து
சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மிலே அவர் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மறுமையிலும் கர்த்தர் வாழ்கிற பரலோக ராஜ்யத்தை தேவ பிள்ளைகளாகி நானும் நீங்களும் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாம் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய